வணக்கம். வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 நம்மளோட ஜோஹோ மீட்டிங் இருக்குது. ஆஸ் யூஷுவல் நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவோம். போன வாரம் டிஸ்கஸ் பண்ண நிறைய விஷயங்கள் இந்த வாரம் அரங்கேற்றமாயிருக்கு. அண்ட் சில இதை நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். மேபி நாளைக்கு அரங்கேற்றம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வாங்க இந்த சாட்டர்டே எந்தெந்த செக்டார் எப்படி போகுதுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேட்ட டவுட்ஸ், என் சைடில் இருக்கிற சில ஸ்டாக்ஸ், செக்டார் ஸ்பெசிஃபிக்காக நம்ம நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலாம். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே இருக்கிற ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு 236 rupees பே பண்ணுங்கள். பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. 9444468888க்கு. சந்தேகம் இருந்தால் அதே நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டோட ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம். அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு 3 நல்ல செய்திகள் இருக்குது. அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப சிம்பிள். நம்மளோட வாரம் சாட்டர்டே அன்னைக்கு நம்ம ஜோஹோ மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. அண்ட் நிறைய பேர் க்ளோஸ் டு அபவுட் 150-200 people ஆர் பார்ட்டிசிபேட்டிங். நிறைய பேர் கேட்டாங்க, இது ஏன் பப்ளிக்கு நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஃப்ரீயாக பண்ணுங்களேன்னு. ஃப்ரீயாக பண்ணுறதுல சில இஷ்யூஸ் இருக்குது, டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. மார்க்கெட்டுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் வச்சுங்களேன் 10 rupeesல நாங்கள் பண்ணுறோம். எப்போ? செப்டம்பர் 7ஆம் தேதி. ஞாபகம் வச்சுங்க, செப்டம்பர் 7ஆம் தேதி எல்லாத்தோட பெனிஃபிட் கோஸ்டம் 10 ரூபா ஜோஹோ மீட்டிங்க்கு நீங்கள் அட்டன் பண்ணலாம். அண்ட் இதுக்கான கோடு ரைட் சண்டேலேருந்து ஓப்பன் ஆகும். ஞாபகம் வச்சுங்க, இதுக்கான கோடு சண்டேலேருந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும். மேக்ஸிமம் அபவுட் 1000 people நாங்கள் எடுக்கிறதுக்கு ரெடி. அதுக்கு மேலே டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, அதனால we won't be able to do it. ஸோ 1000 people, ஃபர்ஸ்ட் 1000 people ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், அங்கே எந்த விதமான சேல்ஸ் கிடையாது. இது முடித்தால் நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்குங்க, இந்த ப்ராடக்ட் வந்துச்சுன்னா இது அந்த மாதிரி எந்த விதமான சமாச்சாரமும் கிடையாது. பிளெயினாக மார்க்கெட்டை பற்றி 3 hours நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 7ஆம் தேதி சாயந்தரம் 6 to 9 பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஜோஹோ மீட்டிங் 236 ரூபா ஒரு பெரிய அமௌண்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் வாங்க அந்த கிளாஸில் அட்டன் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த 10 ரூபா கலெக்ட் பண்ணுறது கூடயும் பேசிக்கலி ஒரு ஜென்யூன் ட்ரேடர் ஆர் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வரணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் சார்ஜ் பண்ணுறோம். வாங்க செப்டம்பர் 7ஆம் தேதி இன்னைக்கு சந்திப்போம். இன்றைக்கி 3 சந்தோஷமான செய்தியோடு ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு, ரிலையன்ஸோட ஏஜிஎம் நடந்துச்சு. இன்றைக்கி 2 மணிக்கு ஆரம்பிச்சிச்சு. 2 மணிலேருந்து அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அண்ட் தலைவர் 1:1 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. என்ன இருக்கிற ஸ்டாக்கை டக்குன்னு அப்படியே பாதியாக பிரிய போகுது. இப்போ அரௌண்ட் 3000 இருக்குன்னா டக்குன்னு 4 1500 ட்ரேட் ஆகும். 1. 2வது, இந்தியாவில் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம், எப்படி இந்தியாவில் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அஃபீஷியலாக, அன்அஃபீஷியலாக நிறையா இருக்குது ரைட். இந்தியாவில் இருக்கிற முக்கால்வாசி அரசியல்வாதிங்க பில்லியனர்ஸ் தான், ஆனால் கணக்கு காட்டுறது வேறையாக இருக்கும். ஸோ அஃபீஷியலாக 300 மேலே பில்லியனர்ஸ் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஒரு பில்லியனர்ன்றது ஒரு பில்லியன் டாலர்ன்றது நம்ம பேசுகிறது 8400 கோடிக்கு மேலே சொத்து இருக்கிற மக்கள் 300 பேர்த்துக்கு மேலே இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் 334 பேர் இருக்கிறாங்க. அன்அஃபிஷியலாக நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய அரசியல்வாதிங்க இருக்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். பட் பேசிக்காக அஃபிஷியலாக ஆஸ் பர் ரெக்கார்ட் 334 பில்லியனர்ஸ் ஆர் தேர் நவ் இன் இந்தியா. 2வது குட் நியூஸ். 3வது குட் நியூஸ், இன்னைக்கு நிஃப்டி அண்ட் ஒரு நல்ல ஒரு ரேலி கடைசியாக ஒரு 250க்கு ஆரம்பிச்சிச்சு ரைட். 250க்கு அப்படியே லேசாக அப்படி நரநல் கொடுத்துச்சு. 252க்கு ரேலி ஆரம்பிச்சிச்சு. 259 கூட இல்லை, 256, 4 minutes. அந்த 4 minutes ரேலியில் செம்ம மூவ் நிஃப்டியில் எவ்வளோ பாயிண்ட் போச்சுன்றது ஊருக்கே தெரியும். இந்த 25,100 கால் இருக்குல்ல ரைட், 2:50க்கு 2 மணி 50 நிமிடத்தில் அதோட விலை 5 ரூபா 85 பைசா. 2:52க்கு அதோட விலை 9 ரூபா 30 பைசா. 2:56 மோதும் அதோட விலை 115 ரூபா ரைட். 4 minutesல 9 ரூபாலேருந்து 115 ரூபா. இன்ஃபேக்ட் எக்ஸாக்டாக சொல்லணும்னு சொன்னால் 115.75. ஸோ அந்த 4 minutesல இட் ஹாஸ் கிவன் 12x ரிட்டர்ன். யார் சம்பாதிச்சாங்களோ சந்தோஷம். நினச்சி பாருங்களேன், ஆப்ஷன் செல் பண்ணவங்களோட கெதி. நீங்கள் ஆவரேஜாக நீங்கள் எடுத்துங்களா 9 ரூபா 30 பைசான்னு வச்சுங்களேன், இன்ட்டு 25 ஒரு லாட்டு. சரி, அவனுக்கு யார் விற்றாங்களோ அவங்களுக்கு 232 ரூபா கிடச்சிருக்கும். இன்றைக்கி டே ஹை எவ்வளோ? அது
129 into 25 நீங்கள் போட்டிங்கன்னா 3225 ரூபா. அல்பம் 232 ரூபா சம்பாதிக்கிற இடத்துல வந்து 3225 ரூபா விட்டுட்டு வராப்புல. அப்போ ஆப்ஷன் செல்லிங் எவ்வளோ தூரம் ரிஸ்க் இருக்குன்றது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன். ஆப்ஷன் பையிங்கில் நிறைய பேர் காசு விட்டுட்டு இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்ல. ஏன்னு சொன்னால் அது வந்து ட்ரேடிங்னா என்னது, ஆப்ஷன் பையிங்னா என்னது, அதில் இருக்கிற காம்பனண்ட் என்னது, அதோட பிரிவுகள் என்னதுன்னு தெரியாத, மார்க்கெட் மேலே ஏறிச்சுன்னா கால், மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா புட்டு, இது மாதிரி பண்ணிகிட்ருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. மாட்டினீங்கன்னா காலி. ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேரை வந்து ட்ரைனிங்கில் வந்து ஸ்ட்ராட்டஜி, நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்குறோம், மார்க்கெட் எப்படி போனாலும் மார்க்கெட் எப்படி போனாலும் உங்களுக்கு வந்து மாதம் 5% வந்துடும், 8% வந்துடும், 20% வந்துடும்ன்ற கதை விட்றவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியில் இங்கே என்ன ஆயிருக்கும், ரைட்? அந்த 4 மினிட்ஸில் வந்து மேலே ஏறும் போதும் புட்டு வந்து 0 ஆயிருக்கும், 5 பைசா ஆயிருக்கும், இல்லை 10 பைசா ஆயிருக்கும். பட் கால் மேலே போகுது, அப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து புட்டுக்கும். ஸோ ஸ்ட்ராட்டஜின்றது யாராச்சும் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு அந்த சைடு ஒரு பெரிய கும்பிடு போட்டு வெளில வந்துடுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணுறதுல மேஜர் ப்ராப்ளம் என்னதுன்னு நான் சொல்கிறேன். காசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இந்த சில்லற காசெல்லாம் வரும் தெரியுமா, உண்டியில் இருக்குமே, அது மாதிரி வரும். போகிறது வந்து கிரெடிட் கார்டில் போகிற மாதிரி நோட்டாக போகும். லாஸ் வந்துச்சுன்னா பெரிய லாஸாக வரும், லாபம் வந்துச்சுன்னு சொன்னால் குட்டி குட்டியாக வரும். ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுங்க. ஆப்ஷன் சைடில் அது ஸ்ட்ராட்டஜி இருக்கட்டும், நான் ஸ்ட்ராடல் போடுறேன், ஸ்ட்ராங்கிள் போடுறேன், பேலன்சிங் பண்ணுறேன், இந்த கதையே வேணாம். உங்களுக்கு விஷயம் தெரியும்னு சொன்னால் நீங்கள் பண்ணுங்க, வேணான்னு நான் சொல்ல. விஷயம் தெரியாத அந்த ஸ்ட்ராட்டஜியை யாரோ ஒருத்தர் டிசைன் பண்ணி கொடுத்து அந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் கண்ணை மூடிட்டு பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. ஸ்ட்ராட்டஜின்றது தயவு செஞ்சு அந்த சைடே வச்சு படுக்காதீங்க. லேர்னிங்னு சொன்னால் கம்ப்ளீட் ட்ரேடிங் லேர்ன் பண்ணுங்க. ப்ரைஸ்னா என்னது, ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுது, கேண்டில் ஸ்டிக் என்னது, பேட்டர்ன் என்னது, ஒன்றா நீங்கள் பிரித்து மேய்ங்க. அப்படி பண்ணும் போதே என்ன ஆகுன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் போடலாம். ஒன்று. ரெண்டாவது, எப்பயுமே வந்து ஸ்ட்ராட்டஜிஸ், ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நிறைய பிரபலம் ஆகுதுன்னு வச்சுங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி நிச்சயமாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. நான் இது ஏற்கனவே யூடியூப்பில் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். பி ரேஷியோ வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ண காலம் உண்டு. 2018க்கு முன்னாடி ட்ரேடிங் மெத்தட் வேறாக இருந்துச்சு. 2020க்கு அப்புறமா ட்ரேடிங் மெத்தட் வந்து டோட்டலி வேறையாக இருக்குது. 2022க்கு அப்புறமா ட்ரேடிங் மெத்தட் வந்து டோட்டலி வேறையாக இருக்குது. இது வந்து ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். செல்லர் சைட்லேயும் இருக்கட்டும், பையர் சைட்லேயும் ஆகட்டும், ரெண்டு இடத்துலையுமே வந்து ட்ரேடிங் மெத்தடே வந்து டோட்டலாக மாறிடுச்சு. அன்டில் அன்லஸ் உங்களுக்கு விஷயம் தெரியாத, உள்ளே இருக்கிறது என்ன ஏதுன்றது அந்த நெட்டிகிரிட்டி தெரியலன்னு சொன்னால் மாட்டிப்பீங்க. ஒன்று. ரெண்டாவது, டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் கரைச்சி குடிச்சிருக்கணும். சர்வசாதாரணமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் வாரம் 200-300 சார்ட்டை வந்து நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இன்றைக்கி இந்த 9 ரூபா 30 பைசா வந்து 129 ரூபா ஆனது வந்து அதிசயமாக நான் பார்க்கல. நான் வந்து இதை வந்து மார்க்கெட்டிங் சைடில், மறுபடியும் நான் சொல்கிறேன், இது மார்க்கெட்டிங் சைடில் பற்றியா இது வந்து 15x ஆகிடுச்சு ஆர் 13x ஆகிடுச்சு வித்தின் அ மேட்டர் ஆஃப் 5 minutes 10 minutesன்னு இதை தான் வந்து கண்ணுக்கு தெரியுது. நான் 1 லட்ச ரூபா போட்டிருந்தா ஆல்மோஸ்ட் 12 லட்ச ரூபா 13 லட்ச ரூபா ஆயிருக்குன்றது. ஆப்ஷன் செல்லர்ஸ் 1 லட்ச ரூபா ப்ரீமியம் எடுத்திருந்தா 13 லட்ச ரூபா கம்ம கட்டியிருக்கணும். ஸோ அந்த சைடு யோசிங்க. இன்றைக்கி டேட்டில் இதுதான் வந்து நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, கம்ப்ளீட்டாக கற்றுக்கிறதுக்கு பாருங்கள், ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் கற்றுக்காதீங்க. ஏன்னு சொன்னால் ஸ்ட்ராட்டஜிஸ் மாறும். ட்ரேடிங்கில் வந்து நான் கும்பலாக கோவிந்தா போடுறேன்றது சத்தியமாக வேணாம். ஃபஸ்ட்டு வந்து ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் கற்றுக்குறீங்களா, கற்றுக்கும் போதும் தயவு செஞ்சு டிவி, இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வர மெசேஜஸ்ஸு, இந்த டிப்ஸ் அனுப்புகிறவங்க, இல்லை எனக்கு டீச் பண்ணுற மாஸ்டரோட அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, இன்க்ளூடிங் மை செல்ஃப், இது எதுவுமே பார்க்காதீங்க. நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா, நீங்கள் உட்காந்து நீங்கள் பண்ணுங்கள். அந்த இது சக்ஸஸ் ஆச்சுன்னு சொன்னால் ஏன் சக்ஸஸ் ஆச்சுன்னு அனலைஸ் பண்ணுங்கள். ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொன்னால் ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்றதை அனலைசிஸ் பண்ணுங்கள். ஒன்று. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வர வரைக்கும் பணம் உள்ளே போடாதீங்க. நான் கும்பலாக ரூமில் வந்து உட்காந்து ஒரு 50 பேர் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ட்ரேட் பண்ணுறோன்னு சொன்னால் சத்தியமாக நீங்கள் கற்றுக்க முடியாது. யூ ஆர் ஜஸ்ட் காப்பி. ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த கும்பல் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ இட் இஸ் கால் இம்பேக்ட் காஸ்ட்னுவாங்க.
நான் வந்து 100 ரூபாய்க்கு ஒன்று பை பண்ணுறேன்னு சொன்னால் 100 ரூபாயில் 100 பேர் பிரிண்ட் இது பண்ணுவாங்க, ரைட்? அப்பயே 100 லாட் ஆச்சு. ஒவ்வொருத்தரும் 10 போட்டால் 1000 லாட் ஆச்சு. ட்ரேடிங்கில் பல லட்சம் பேர் இருக்கிறாங்க. நாங்கள் 100 பேர்னால எஃபெக்ட் ஆகுமா? டெஃபினட்டாக ஆகும். ஏன்னா ஒரே ப்ரைஸில் போட போகிறீங்க, இல்லை அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் போட போகிறீங்க. எக்ஸிட்ன்றது ஒரு ரேஞ்சில் வரும், மாட்டிப்பீங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி பரவலாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா மீன் எங்கே போடுவாங்க? வலை எங்கே போடுவாங்க? மீன் எங்கே கும்பலாக இருக்கோ அங்கே தான் வலை போடுவாங்க. உன் ஸ்ட்ராட்டஜி வந்து ஹிட் ஆச்சுன்னு சொன்னால் வலை அங்கே தான் போடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னாடி போகாதீங்க. சரி, இந்த எக்ஸாம்பிளோட இன்னைக்கு மார்க்கெட் பற்றி நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் க்ளோஸ் ஆனது வந்து மோர் ஆஃப் ஃப்ளாட்டிஷாக தான் க்ளோஸ் ஆச்சு. அந்த 2:50 3 மணி வரைக்கும் அடித்த ஒரு ஜர்க். 99 பாயிண்ட்ஸில் வந்து க்ளோஸ் ஆச்சு ஸ்பாட்டு. ஃபியூச்சர்ஸ் வந்து 107 பாயிண்ட்ஸ் இதில் வந்து க்ளோஸ் ஆச்சு. க்ளோஸ் ஆகும்போது இன்றைக்கி வந்து 4.3 ப்ரீமியமில் க்ளோஸ் ஆச்சு நிஃப்டி. இந்த மந்த் கான்ட்ராக்ட், நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் 114 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் வந்து க்ளோஸ் ஆச்சு. அதை தான் எடுத்துக்கணும், ரைட்? 270 இருக்குது, 25,270 இருக்குது. நம்மளோட இலக்கு 25,430, 420, 440 அந்த ஜோன். 29th worst scenario we are talking about 30th. நாளைக்கு வருமானது பார்க்கலாம். வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு சந்தோஷம், ரைட்? பேங்க் நிஃப்டி நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், சனிக்கிழமை வீடியோலையும் சொல்லியிருந்தோம், திங்கக்கிழமையும் நம்ம சொல்லியிருந்தோம். தட் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் கொடுக்கல, வீக்காக இருக்குது, ரைட்? இதே வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து வெறும் 8 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். இது வந்து ஸ்பாட்டு. ஃபியூச்சர்ஸ் வந்து 71 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். ப்ரீமியமில் இருக்குது, செம்ம ப்ரீமியமில் இருக்குது. 347 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து அது கேப் அப் மேலே மேபி ஓப்பன் ஆகலாம். இன்ட்ராடே ஸ்விங் வந்து இன்றைக்கி 358 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங் ஆகிருக்கு. இது மார்க்கெட்டை பற்றி ஒரு பரவலான ஒரு கருத்து. இன்றைக்கி வந்து செக்டார் வைஸோ இல்லை இவன் மேலே போனால் அது போனான்றதை நம்ம எதுவுமே பேச வேணாம். ஏன்னு சொன்னால் அது பேசுகிறதுல அர்த்தம் கிடையாது. எப்படியா இருந்தாலும் நாளைக்கு வந்து டைரக்ஷனில் தான், நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு செப்டம்பர் கான்ட்ராக்டுக்கான டைரக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ரைட் நவ் யூஎஸ் மார்க்கெட் செம ப்ரீமியமில் இருக்குது. க்ளோஸ் டு அபவுட் 250 பாயிண்ட்ஸ். டவ் ஜோன்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. இது வந்து டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் நான் சொல்கிறேன். நேற்று எந்த அளவுக்கு மார்க்கெட் கீழே இறங்குச்சோ, பெருசாலாம் இறங்கலை, சும்மா அப்படியே ஒரு 0.5% வந்து குறைஞ்சிச்சு யூஎஸ் மார்க்கெட். டாலர் இண்டெக்ஸ் மீண்டும் 101 தாண்டி மேலே போயிருக்கு. நேற்று வந்து நம்ம பேசணும், முந்தா நேற்று நம்ம வந்து பேசணும், ஒரு லோவை டச் பண்ணிச்சு, செவரல் மந்த் லோவை வந்து டச் பண்ணிச்சு, 100.52 வந்துச்சு. இன்றைக்கி வந்து ரைட் நவ் இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணுறது வந்து க்ளோஸ் டு அபவுட் 5:45 பக்கமாக நம்ம பண்ணுறோம். 101.147, ரைட்? 101க்கு மேலே இருக்குதுன்னு வச்சுங்களேன். பியூட்டி என்னென்னா, எப்பயுமே வந்து டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆச்சுன்னு சொன்னால் இவெல்லாம் கீழே உழுவணும். கோல்டு, சில்வரு, மற்ற தோராந்த போட்டால் எல்லாம் கீழே உழுவணும். இன்றைக்கி எல்லாமே மேலே ஏறிட்டு இருக்கு, ரைட்? க்ரூடும் ஏறிட்டுருக்கு, 0.5% மேலே ஏறி இருக்குது. நேற்று இறங்குச்சு. க்ரூடும் ஏறிட்டுருக்கு, பிரெண்ட் ஆகட்டும், ஸ்வீட் க்ரூட் ஆகட்டும், ரெண்டுமே ஏறிட்டுருக்கு. கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 0.5% ஏறி இருக்குது. சில்வர் வந்து ஆல்மோஸ்ட் 0.6% ஏறி இருக்குது. எங்கேயோ ஒன்று இடிக்குதுல. ஞாபகம் வச்சுங்க, மிடில் ஈஸ்டில் இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக ஈராக்கில் இருக்கிற சுனி பேஸ்ட் முஸ்லீம்ஸு, ரைட்? அவங்களுக்கு வந்து ஈரான் சப்போர்ட்டோட இஸ்ரேலில் இருக்கிற ஒரு மேஜர் பவர் பிளான்ட்டை வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. டேரிங் அட்டாக், ரைட்? ட்ரோன்ஸ் வச்சு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. இஸ்ரேல்ஸ் வந்து இந்த பிளாக்கிங்கில் வந்து தப்பாயிட்டுருக்கு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட ஹிஸ்புல்லா கூட பெரிய லெவலில் அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி இஸ்ரேலை சுற்றி நிறைய எனிமீஸ் பில்டப் ஆகிட்டுருக்கு. என்னைக்கு இவன் வந்து போடா சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு அடிக்க போகிறாங்கன்றது தெரியாது. ஆல் அவுட் இப்போதைக்கு சோ கால்ட் ஹியூமன் ரைட்ஸை கொஞ்சமாச்சும் மதிச்சிட்ருக்காங்க. மதிக்கிறதுன்றது இல்லை, பட் கொஞ்சமாச்சும் மதிச்சிட்ருக்காங்க. எங்கேயோ ஒரு நாள் டப்புன்னு ஒரு 4 நியூக்ளியர் பாம்பை எடுத்து போட்டேடா முடிஞ்சிடுச்சுடா, எப்படி ஹீரோஷிமாவை முடித்தாங்களோ அதே மாதிரி இது பண்ண போகிறாங்களான்றது ஒரு சின்ன யோசனை இருக்குது. பார்க்கலாம். பட் இட் இஸ் பிகமிங் சீரியஸ். ஒன்று, ரஷ்யா யுக்ரைன் வார்லேயும் வந்து கொஞ்சம் சீரியஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு. ஏன்னு சொன்னால் போலண்டும் ஃபின்லாண்டும் வந்து கை தூக்கிடுச்சாங்க. இன்னம்லாம் வந்து உனக்கு வெப்பன்ஸ் கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்ட வெப்பன்ஸ் கிடையாது, கொடுத்த வரைக்கும் போகிறோம், நிறைய பேர்டன்ஸ் கொடுத்துட்டோம் எங்கள் ஊர் மக்களுக்கு டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு சின்னோண்டு அந்த சைடு பாதிப்பு இருக்குது. பார்க்கலாம்.
என்ன நடக்க போகுதுன்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் 1.1% வந்து இன்றைக்கி டவுன் ஆச்சு, 13.79 இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் நம்ம ஊரில் வந்து விக்ஸை வந்து படுத்துக்கிட்டு இருக்கு. சரியா? கோல்டை பொறுத்த வரைக்கும் ரைட் நவ் நான் சொல்கிறது வந்து ஓடிசி கவுண்டர் வந்து 2516 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் ருப்பி டேர்ம்ஸில் அதே லெவலில் தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக ஒன்றும் மாற்றம் ஆகலை. நேற்று வந்து 7490 இருந்துச்சு, இன்றைக்கி 7420 இருக்குது. ஒரு 30 ரூபா கிராமுக்கு வந்து மாறி இருக்குது. இது வந்து 24 கேரட் ஹோல்சேல் ரேட் ப்ரைஸு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் அதே லெவலில் தான் இருக்குது. நேற்று வந்து 83.95 இருந்துச்சு, இன்றைக்கி 89 இருக்குது. ஒரு 6 பைசா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. சில்வரை பொறுத்த வரைக்கும் 87க்கு வந்திருக்கு. நேற்று 86 ரேஞ்சில் இருந்துச்சு, இன்றைக்கி 87,300 லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ரைட்னோ. இது வந்து ஹோல்சேல் ரேட் 999 குவாலிட்டி சில்வர். மார்க்கெட் வெயிட் பண்ணி பார்க்கணும் நாளைக்கு. அண்ட் 25,430 440 அந்த லெவல் வந்து என்ன ஆகுதுன்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி எக்ஸ்பைரி ரோல் ஓவர் ஹெல்த்தியாக ஆயிருக்கு. அண்ட் மார்க்கெட் ப்ரீமியமில் தான் காட்டிகிட்ருக்கு, போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு ஈவினிங் இல்லை சாட்டர்டே அன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் போட்டுக்கலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.